لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. لقد نصركم الله ببدر وأنتم أذلة إلى آخر الآية. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக 17ஆம் நாள் தராவீஹை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது தொழுகையை முழுமையான முறையிலே கபூல் செய்து அருள் புரிவானாக. முதலிலே சிறிய விளக்கத்தோடு இந்த பத்ரு போரினுடைய பயானை நாம் தொடங்குவோம். இன்னைக்கு வழமைக்கு மாற்றமாக மதரசாவில் ஓதக்கூடிய சிறார்கள் தொலை வைத்ததை நீங்கள் எல்லோரும் நன்று அறிந்திருப்பீர்கள். சிலர்களுக்கு மனதிற்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களை தொலை வைக்க சொல்லிட்டாங்களே, நம்ம பின்னாடின்னு தொழுதுருக்கிறோமே, நம்ம தொழுகை ஏற்றுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். மார்க்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் 14 வயசு வாலிப பருவத்தை அடையக்கூடிய தொடக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொட வைக்கலாம் என்கின்ற மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. சென்ற ஆண்டே பிள்ளைகள் நிறைய மனனம் செய்திருந்தார்கள். இருந்தாலும் அதற்கான வயது வரமுறையை அவங்க அடையலை. அப்படிங்கிறதுனால நம்ம பிள்ளைகளை தொட வைக்க சொல்லலை. இப்போவுமே தொட வைத்த 3 நபர்களை விட நிறைய மனனம் செய்த பிள்ளைகள் நமது மதரசாவில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களும் இன்னும் அதற்கான வயதை அடையலை. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு அவங்கள நம்ம தொலை வைக்க சொல்லலை. அதனால் ஒழுவினுடைய சட்டங்கள், மார்க்கத்தினுடைய எல்லா விளக்க விதிமுறைகளையும் சொல்லி கொடுத்து தான் பிள்ளைங்களை சல்லாவில் ஏற்றி தொலை வைக்க வச்சிருக்கிறோம். அதனால் யாரும் மனசங்கடங்கள் பட வேண்டாம். நம்ம தொழுகை என்ன ஆகிருக்குமோங்கிற அந்த சிந்தனை யாருக்குமே வேண்டாம். அதனால் அந்த ஒரு விளக்கத்தையும் சொல்லிக்குவோம். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் நிறைய பெரியவர்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு சங்கடமாகவே தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு சின்ன விளக்கத்தோடு ஆரம்பிச்சிருவோம். இந்த பத்ரு போரை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பத்ரு போரை பற்றி சொல்லும்போது வகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் அன்தும் அஸில்லஹ், பத்ரு போரிலே நீங்கள் மிகுந்த சொற்பமான நபர்களாக இருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தானே நாயகமே, அந்த உதவியை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், அந்த உதவியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது மாத்திரமல்ல, பத்ரு போரை பற்றி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். வெறும் குர்ஆனினுடைய வசனங்களை மட்டும் பேசினாலே கண்டிப்பா அது புரிய வராது. இடையில தேவையான சில வசனங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்வேன். முதலில் பத்ர் என்பதற்கான அரபு சொல்லுக்கான தமிழ் விளக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பத்ர் என்று சொன்னால் நிலவு என்று நாம் சொல்லலாம். பத்ர் சொன்னா என்னது? நிலவு. இந்த போருக்கு ஏன் பத்ரு போர்னு வந்துச்சுன்னா, இது இரவு நேரத்தில் நடந்ததுனால பத்ரு போர்னு வரல. மாறாக இந்த போர் நடந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கிணறு ஒன்று இருந்துச்சு. இந்த போர் எங்க தான் நடந்துச்சு? ஒரு பெரிய கிணத்தை சுத்தி தான் என்ன செய்யுது நடக்குது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கிணறு. ஏறத்தாழ மதீனாவில் இருந்து தெற்கு சைடுல 84 மைல், அதாவது 136 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. எதுங்க? பத்ரு கிணறு. மதீனா உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்யும் தெரியும், பத்ரு போர் நடந்த இடத்துக்குலாம் என்ன செய்வாங்க, கூட்டு போவாங்க. மதீனாவில் இருந்து கரெக்டா 136 கிலோமீட்டர். இந்த கிணத்துக்கு பேரு பத்ருங்கிற பேரு. ஒரு கிணத்துக்கு நடுவில் நடந்துச்சா இல்லையா, அந்த கிணத்துக்கு என்ன பேரு? பத்ருங்கிற பேரு. ஏன் அந்த கிணத்துக்கு பத்ருன்னு பேரு வந்துச்சுன்னா, அந்த கிணத்தை தோன்றியவரின் பெயர் பத்ர் இப்னு நலீர் என்று அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அவர் தோன்றினதனால அந்த கிணத்துக்கு பத்ரு கிணறு என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த இடத்தை சுத்தி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் பத்ருனுடைய நிகழ்வு என்றே வரலாறுகள்ல இமாம்கள் நிறைய நிகழ்வுகளை அது மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. இந்த பத்ரு போரும் அந்த இடத்துல நடந்ததனால, பத்ரு கிணத்தை சுத்தி நடந்ததனால இதற்கு பத்ரு போர் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இந்த பத்ரு போர் எப்போது நடக்குதுன்னு சொன்னா,
சரியாக ரமலானுடைய மாதத்தில் கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் பிறை 17 நடைபெற்ற ஒரு போர் தான் இந்த பத்ர் போர். ஒரு அறிவிப்பின்படியில வெள்ளிக்கிழமை நடந்தது அப்படின்னு இருக்கு, இன்னொரு அறிவிப்பில் திங்கக்கிழமை இந்த போர் நடந்தது என்றும் இரு அறிவிப்புகள் என்ன செய்யப்படுது, இது சொல்லப்படுது. இந்த பத்ர் போர் எதுக்காக நடந்துச்சு, இந்த பத்ர் போருக்கு முன்னாடி என்ன போர்லாம் நடந்திருக்கு, இந்த பத்ர் போரை பத்தி கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும். போர் என்கின்ற சண்டையோடு தொடங்கப்பட்ட முதல் போர் இந்த பத்ர் போர் தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மொத்தம் 57 போர் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எத்தனை போர் நடந்திருக்கு சகோதரர்களே? 57 போர்கள் நடந்தது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 போரிலே பங்கு கொண்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 38 போர்ல சஹாபாக்களை மாத்திரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தாங்க. ரசூலுல்லாஹ் 19 போர்ல பங்கு கொண்டாங்க இல்லையா, அதுல முதல் போர் இந்த பத்ர் போர் தான். அதுல முதல் போர் எந்த போர் தான்? இந்த பத்ர் போர் தான். இந்த பத்ர் போர் என்பது மக்கள்கிட்ட போய் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போரே கிடையாது. இந்த பத்ர் போர் எதற்காக தொடங்குச்சுன்னு சொன்னா, சஹாபாக்கள் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் எதிரிகள் மூலமாக ஏராளமான தொல்லைகள், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, நம்ம வாயால சொல்ல முடியாத அளவிற்கான துன்பங்கள் துயரர்களை சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அனுபவிச்சாங்க. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இனிமேல் நீங்க மக்காவில் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், எல்லாரும் நாடு துயர்ந்து மதீனாவுக்கு போங்க என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை ஹிஜ்ரத் செய்ய சொன்னாங்க. இப்படி ஹிஜ்ரத் செய்யும் போது சஹாபாக்களுடைய சொந்த வீடு, சொந்த கடை, சொந்த தோட்டம், தங்களுடைய சொந்தமான பொருட்கள் எல்லாத்தையும் சஹாபாக்கள் மக்காவுல அப்படியே விட்டுவிட்டு ஒன்றை கூட கைப்பற்றவில்லை. தங்களுக்கு தேவையான 4 கிழிந்த ஆடைகளையும் கொஞ்சம் மாவுகளையும் 2-3 பேரிச்சம்பழங்களையும் மட்டுமே சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டு, குடிக்க தண்ணி கூட கிடையாதுங்க, ஒரே ஒரு குவளையில தண்ணி கொண்டு போனாங்க சஹாபாக்கள், ஒரே ஒரு குவளை தண்ணி தான். இதை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களும் வந்துடுறாங்க. மதீனாவில் முஸ்லீம்கள் ரொம்ப நிம்மதியாக வாழ்றாங்க, எந்த தொல்லையும் இல்லை, யாருடைய இடையூறும் இல்லை. ஏன் அப்படின்னா மதீனாவாசிங்க தான் மக்காவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்க இங்க இஸ்லாத்தை பரப்புறீங்க, ஆனா உங்க இஸ்லாத்தை, உங்களுடைய மார்க்கத்தை யாரும் ஏத்துக்கல, உங்கள் மார்க்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் செயல்முறைகள் மிகுந்த உன்னதத்திற்குரியதாக இருக்கு, அதனால நீங்க மதீனாவுக்கு வாங்கன்ட்டு சஹாபாக்களை மதீனாவாசிங்க கூப்பிட்டதுனால இவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறாங்க. மதீனாவுல எந்த தொல்லையும் இல்லாம முஸ்லிம்கள் ரொம்ப குறைவு தான். முஸ்லிம்கள் என்னதான் ரொம்ப குறைவான முஸ்லிம்கள் தான், ஆனா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை முஸ்லிம்கள் வாழ்றாங்க. இது மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களுக்கு பிடிக்கல. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத், அபூ சுஃபியான் போன்ற பெரும் பெரும் தலைவர்களுக்கு இது பிடிக்கல. என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மக்காவாசிங்க எதையெல்லாம் மக்காவிலேயே விட்டுட்டு போனாங்களோ அதை எல்லாத்தையும் வித்து பணமாக்கி அதன் மூலமாக மக்காவில் மலிவு விலைக்கு பொருட்களை வாங்கி ஷாம்ல கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு அதுல வரக்கூடிய லாபத்தை வச்சு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களை போருக்கு தயார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு யார் வராங்க, மக்காவாசிங்க வராங்க. இது எப்போ சரியா நடக்கு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததோட 12 மாசம் கழிச்சு சரியா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கு. எத்தனை மாசம் கழிச்சு? 12 மாசம் கழிச்சு நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த படையினரை தடுப்பதற்காக அபுவா என்கின்ற இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் நிக்கிறாங்க. சஃபர் மாதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் அந்த படையை தடுக்கலான்னு போறாங்க. அங்க இருந்து அந்த படையினர்கள்
தப்பி ஓடி விடுகின்றார்கள். இரண்டாவது தடவையாக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு புவாத் என்கின்ற இடத்துல ரபியுல் அவ்வல் பிறை 2ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே மாதிரி அந்த படைகளை தடுக்கிறதுக்காக என்ன செய்றாங்க, போறாங்க. அங்க இருந்து என்ன செஞ்சிடறாங்க, அந்த படையினர்கள் தப்பி ஓடிடுறாங்க. மூன்றாவது தடவையாக உசைரா என்கின்ற இடத்துல ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜமாத்துல் அவ்வல் பிறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க போறாங்க. அங்க இருந்தும் தப்பி போயிடுறாங்க. இந்த 3 இடத்துலயும் ரசூலுல்லாஹ் அந்த படையினர்களை எப்படியாவது பிடிச்சி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை தான் கைப்பற்றணும் அப்படின்னு போனாங்க. ஆனா 3 இடத்துல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, தப்பிச்சிடுறாங்க. யாருடைய தலைமையின் கீழே எதிரிகளுடைய படை போகுதுன்னு சொன்னா அபூ சுஃபியான் அவங்களுடைய தலைமையின் கீழே ஏறத்தாழ 40 பேர் கொண்ட ஒரு குழு. யார் தலைமையில்? அபூ சுஃபியான் தலைமையில். அபூ சுஃபியான் மக்காவில் மிக பெரும் தலைவர். அவங்க தலைமையில் கீழே 40 பேர் கொண்ட ஒரு குழு ஷாம் தேசத்திற்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வரணும். ஷாமுக்கு போகணும்னு சொன்னா மதீனாவை கிராஸ் பண்ணாம போகவே முடியாது. மதீனாவை கிராஸ் பண்ணாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏதாவது ஒரு ரூட்ல மதீனாவை கண்டிப்பா டச் பண்ணி தான் போகணும். ஒன்னு தெற்கு சைடு டச் ஆகணும், இல்ல மேற்கு சைடு என்ன செய்யணும், டச் ஆகணும். இப்படி மேற்கும் தெற்குலையும் மாத்தி மாத்தி போகும்போது தான் அபுவா, புவாத்து, உசைரான்ங்கிற சில இடங்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் முகாமிடுறாங்க. அந்த 3 இடத்துல இருந்து என்ன செஞ்சிருது, தப்பிடுறாங்க. இறுதியாக அதே ஹிஜ்ரி 2ல தான் இந்த ரமலான் மாதத்துல மதீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய பத்ர் வழியா தான் அபூ சுஃபியான் அவங்களுடைய படை போகுது. எதை ஒட்டி தான்? பத்ர் கிணற ஒட்டி தான் அபூ சுஃபியான் அவங்களுடைய படை போகுதுங்கிற செய்தி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்குது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொற்பமான சில சஹாபாக்கள், வெறும் 313 சஹாபாக்கள், ஒரே ஒரு குதிரை 70 ஒட்டகங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுல இருந்து பத்ருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பத்ருக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடியே அபூ சுஃபியான் அவங்க ரூட்டை மாத்தி போயிட்டாங்க. அபூ சுஃபியான் அவங்க ரொம்ப தந்திரமான ஒரு ஆளு. அந்த பாலைவன மண்ணில் அவங்களுக்கு தெரியாத வழிகளே கிடையாது. எல்லா வழியும் அத்துப்படி. ரசூலுல்லாஹ் இப்படி தடுக்க வராங்கிற செய்தி அபூ சுஃபியானுக்கு முதலே தெரிஞ்சிருது. ஏன்னா அபூ சுஃபியான் அவங்களும் மதீனாவுல சில சிப்பாய்களை என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. சில இந்த வேவு பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள மதீனாவில் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி கிளம்புற செய்தி அபூ சுஃபியானுடைய படைக்கு தெரிஞ்சதோடைய ரூட்டை மாற்றி அவங்க வேற வழியா போயிடுறாங்க. அபூ சுஃபியான் அவங்க போன செய்தி தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அங்கேயே தங்கிடுறாங்க. ஏன்னா அன்னைய நேரம் வந்து ரொம்ப மாலை நேரம் ஆயிடுச்சு. பத்ருக்கு வந்து என்ன செஞ்சு போச்சு, ரொம்ப மாலை நேரம் ஆனதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் இப்படி தங்கி இருக்கிற செய்தி மக்காவாசிகள் இருக்கக்கூடிய அபூ ஜஹல், உத்துபா, ஷைபாக்கு தெரியுது. ஏன்னா அபூ சுஃபியான் அதுக்கு உடனே மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவோட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொற்பமான நபர்களை கொண்டு வந்து நம்மளுடைய வியாபார குழுவில் இருக்கக்கூடிய அந்த பணங்களை, அந்த பொருட்களை கைப்பற்றணும் வந்தாங்க. நாங்கள் வேற வழியா என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். நம்மளுடைய பொருட்கள்லாம் பாதுகாக்கப்பட்டுருச்சுன்னு அபூ சுஃபியான் சொல்லவும் அபூ ஜஹல் சொன்னா, இவ்வளோ கம்மியாக இருந்துக்கிட்டு ஆட்கள் பலமே இல்லை, படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பலகீனமானவங்க அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? விடக்கூடாது. அபூ ஜஹல் சொல்றான், விடக்கூடாது. இந்த பத்ர்ல வச்சு முஸ்லிம்கள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாம அப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறான். அபூ சுஃபியான் சொன்னாங்க, ஏன்னா அபூ சுஃபியானுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி நல்லா தெரியும். ரசூலுல்லாஹ் கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஈமானின் பலம் என்ன அப்படிங்கிறது அபூ சுஃபியானுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அபூ சுஃபியான் அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடியே அபூ சுஃபியானுடைய மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வே திருமணம் முடிச்சிட்டாங்க. அதனால அபூ சுஃபியானுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் யாரு, ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறவங்க யாரு, அவங்கள்ட்ட பணபலமோ படைபலமோ இல்லைனாலும் ஈமானிய பலம் என்ன அப்படிங்கிறது அபூ சுஃபியானுக்கு தெரியும். அதனால அபூ சுஃபியான் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் படையெல்லாம் நம்ம போய் எதிர்க்க வேண்டாம்பா, அவங்க வந்தாங்க நம்ம தப்பிச்சிட்டோம், அவங்க காலையில கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இது போராக மாறிடும், அதனால நம்ம போக வேண்டாம். அபூ சுஃபியான் சொல்றான், அபூ ஜஹல் சொல்றான், போர் நடந்தே தீரணும். உனக்கு என்ன ஆச்சு அபூ சுஃபியானே? உன்னுடைய தாயினுடைய மார்பகத்துல பால் தானே குடிச்ச நீ,
வேற எதையும் குடிச்சியா? அபூ சுஃபியான சூடேத்தி விடுற அபூ ஜஹல். உடனே அபூ சுஃபியான் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆரவாரமா தயாராகிறாங்க. எத்தனை பேர்? ஏறத்தாழ 1000 அல்லது 900 நபர்கள். 900 நபர்களுக்கும் குதிரை, 900 நபர்களுக்கும் ஒட்டகம், ஒட்டக நிறைய உணவுகள், ஒட்டக நிறைய மதுபானங்கள், எல்லாருக்கும் உருக்கு சட்டை, எல்லாருக்கும் அம்பு, ஈட்டி, ஆயுதம் என அனைத்து தயாரிப்போடும் மக்காவில் இருந்து ஒரு மிக பெரும் படை கிளம்புகிறது என்கின்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காது கேட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்று இரவு மிகுந்த கவலைக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஏன்னா மக்காவாசிங்க மதீனாவாசிங்க 2 பேருக்குமே போற பத்தியான எந்த முன்னறிவிப்புமே கிடையாது. எங்க ஒரு ஆளை போய் தடுக்கணும்னு போயிருக்கிறாங்க. போயிருக்கிற இடத்துல திடீர்னு சண்டை போடணும்னு சொன்னா முடியுமா? கண்டிப்பா முடியாது. ரசூலுல்லாஹ் கூட வந்ததுல முஹாஜிர்கள் மக்காவை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ 260க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. மதீனாவாசிகள் ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. ஆக மொத்தம் 313 பேருக்கு மேல என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இந்த 313 பேருக்குமே போர்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா மக்காவாசிங்க பூரா வியாபாரிங்க, வாய் திறமை உள்ளவங்க. ஒன்றுக்கும் இல்லாத ஒரு பொருளை கூட எதை சொல்லியும் எப்படி விற்கக்கூடிய வாய் திறமை மிக்கவர்கள் மக்காவாசிகள். மதீனாவாசிங்க ஃபுல்லாவே விவசாயம் தான். அவங்களுக்கு விவசாயத்தை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது. யாருக்குமே போற பத்தி எதுவும் தெரியாது. அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவாசிகள் மதீனாவாசிகள் 2 பேரையும் ஒன்று கூப்பிடுறாங்க, ஒன்று சேர்க்கிறாங்க. ஒன்று சேர்த்து சொல்றாங்க, அருமை தோழர்களே, காலையில விடிஞ்சா நீங்க நோன்பு வைக்கணும். வெயிலோ கடுமையான வெயில், இன்னைக்கு சுரண்டையில் அடிக்கிற வெயில் இதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். சுத்தி ஒரு மரம் கூட இருக்காது சகோதரர்களே. களைப்பாடுவதற்கு கொஞ்சம் கூட காற்றே இருக்காது. ஏன்? எல்லாம் பாலைவன மண்ணு, கீழே அப்படியே ரணமா அனல் பறக்கும். விடிஞ்சா நீங்க சகர் வைக்கணும். உணவுக்குண்டு எதையுமே கொண்டு வரல. ஏன்னா வரும்போது எதுக்குன்னா வந்தாங்க, போறோம் அந்த பொருட்கள் எல்லாம் அபகரிக்கிறோம், நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போறோம், அந்த பிளான்ல வந்ததுனால உணவும் எதுவும் யாரும் கொண்டு வரல. போதிய தயாரிப்புகள் யார்கிட்டையுமே இல்லை. ஆனா மக்காவில் இருந்து ஒரு படம் வருதுங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ்வும் நீங்க போர் புரிஞ்சே ஆகணும்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான். சஹாபாக்கள் ஒன்று கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நாளைக்கு விடிஞ்சா நீங்க நோன்பு வைக்கணும். நாளைய காலை நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் போர் செய்வதற்கு தயாராகணும். மக்காவாசிகள் 260 பேர். மக்காவாசிங்க ரொம்ப திடகாத்திரமா இருப்பாங்க. ஒரு கரடு முரடான உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள். எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். கூட்டத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ஜாங்க, யா ரசூலல்லாஹ் வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு நம்மளா அவங்களா நம்ம பார்த்தே தீர்றோம். யார் வந்தாலும் எத்தனை படை வந்தாலும் இந்த உமர் முன்னால் நிற்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ஜாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இருக்கிறேன். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ஜாங்க, யா ரசூலல்லாஹ் என் உயிரை போனாலும் இந்த பாலைவனத்து சிங்கம் ஹம்ஸா இந்த பதிலில் இறந்தாலும் நான் உங்களுக்காக நிற்பேன். மக்காவாசிகளை ரொம்ப ஆரவாரமா வரட்டும், பார்த்துக்குவோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம், யார் வரப்போறது எப்படி வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு ஆரவாரமா அவருடைய ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க. ஆனா மதீனாவாசிகள்ட்ட இருந்து பதிலே இல்லை. ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. மதீனாவாசிகளுடைய பதிலும் கேட்கணும்ல. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு மெஜாரிட்டியா ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு ஃபைனல் பண்ணிடுவோம். சொற்பமானவருடைய கருத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்க மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் அதை செய்யல. ஏன்னா மதீனாவாசிகளும் போருக்காண்டி தான் இருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிறாங்க, 60 பேர் தான். மதீனாவாசிகளுடைய பதிலை மீண்டும் ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க. மதீனாவாசிகள்ட்ட இருந்து பதில் இல்லை. கூட்டத்தில் ஒரு சஹாபி மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். மூசா நபி கூட்டத்தாருங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் போருக்கு கூப்பிடும் போது நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போர் புரியுங்க, நீங்களும் உங்க அல்லாஹ் வேணா போருக்கு போங்க, நாங்கெல்லாம் போருக்கு வர மாட்டோம் சொல்லி மூசா நபி கூட்டத்தார்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் நாயகமே. உங்களோடு போர்க்களத்திலே நாங்கள் முழுமையாக பங்கு கொள்வோம். உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் உங்களுக்கு வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் இந்த அன்சாரிகள் இந்த மதீனாவாசிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும் நாயகமே சொன்ன
சொன்னதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை போருக்காக தயார் செய்கிறாங்க. இருந்தாலும் சஹாபாக்களுக்கு போரை பற்றி எந்த முன் செய்தியும் தெரியாது, போரில் கலந்து கொண்ட அனுபவங்கள் கிடையாது. இதற்கு முன்னால் போரை பார்த்தது கூட இல்லை சகோதரர்களே. காலையில் சஹர் சஹாபாக்களுடைய உணவு. சில சஹாபாக்கள்கிட்ட 2-3 பேரிச்சம்பழங்கள் இருந்தது, சில சஹாபாக்கள்கிட்ட கொஞ்சம் மாவுகள் இருந்தது, சில சஹாபாக்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, பேரிச்சம்பழ கொட்டைகளை வைத்திருந்தார்கள் சஹர் உணவாக. சிலர்கள் 2 பேரிச்சம்பழங்களையும், சிலர்கள் ரொட்டி மாவை சுடுவதற்கு தீ இல்லாமல் தண்ணீரில் குழைத்து மாவை விழுங்கிவிட்டும், சிலர்களிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததின் காரணமாக பேரிச்சம்பழ கொட்டைகளை வாயில் போட்டு சூப்பி அதன் மூலமாக ஏற்படுகின்ற எச்சிலை விழுங்கிவிட்டும் சஹரை முடித்துக் கொள்கின்றார்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு நம்ம வெயில் அடிக்குது, தயிர் வச்சு கண்டிப்பா சாப்பிடணும். தயிர் இல்லாம சாப்பிட்டா வயிறு காந்த ஆரம்பிச்சிருங்கமே. சஹாபாக்கா பாருங்க, சஹர் உணவு முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நைட்டு நேரத்தில் அல்லாஹ்ட்ட அப்படி கரம் ஏந்துறாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய தோழர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் யா அல்லாஹ், பசியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க யா அல்லாஹ், இவங்களை மட்டும் நீ இந்த போர்ல அழிச்சிட்டா, இவங்களை மட்டும் நீ அழிச்சிட்டா உன்னை வணங்குவதற்கு யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க ரப்பே. என்னுடைய 10 வருட சுமை, 10 வருட உழைப்பு இந்த சஹாபாக்களை கொண்டு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் பட்ட சோதனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அல்லாஹ்விட்ட கரமேந்தி ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறக்குறாங்க. போதும் யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி ஏன் அழுகுறீங்க நாயகமே, ஏன் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நாயகமே. ரசூலுல்லாஹ்வுடைய கையை ரசூலுல்லாஹ் துஆல இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கையை கீழே இறக்குறாங்க. மீண்டும் பெருமானார் கை மேலே செல்கிறது, மீண்டும் இறக்குகிறார்கள். தோழர்களுக்காக உருகிறார்கள், உருகிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில போர்க்களத்துக்கு சஹாபாக்கள் தயாராகிறாங்க. போர்க்களத்தில் எதிரிகள் எல்லாம் ரொம்ப ஆரவாரமா ரொம்ப தைரியமா வந்து நின்னாங்க. ஏன்? ஏன்னா இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. யாராவது ஈட்டியை விட்டு வீசினாங்கன்னா தடுக்கிறதுக்கு கேடயம் கூட இல்லை. யாராவது குத்த வந்தாங்கன்னா வேகமா ஓடி தப்பிக்கிறதுக்கு குதிரையும் இல்லை. சரி, ஈட்டியும் இல்லை, கேடயம் இல்லை, குதிரை இல்லை, நல்ல உருக்கு சட்டை தான் இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் இல்லை. கிழிஞ்ச ஆடைகள். சகோதரர்களே, நம்ம போய் நிப்போமா அப்படி அல்லாஹ்வுக்காக? கொஞ்ச நேரம் தொழுகையில கொஞ்சம் வெப்பத்தை தாங்கி நம்மளால நிக்க முடியலையே. 3/4 மணி நேரம் 1.25 மணி நேரமாண்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறோமே. கிழிஞ்ச சட்டைகளை போட்டு சஹாபாக்கள் நிக்கிறாங்க. எதிரிகள் எல்லாம் சஹாபாக்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. இன்றையோடு இந்த முஸ்லிம்களின் கதை முடிந்து போனது, இந்த முஸ்லிம்கள் இன்றையோடு மரணிக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு ஆரவாரத்தோடு எதிரிகள் நிக்கிறாங்க. எதிரிங்க நின்றுட்டு சொன்னாங்க, எப்பா உங்களை நாங்க 1000 பேர் வந்து அழிக்கணுங்கிற பிரச்சனையே இல்லை, நாங்க வந்து உங்களோட போருக்கு வரணும்னா இல்ல, உங்கள 3 பேர் அனுப்புங்க, எங்கள்ல 3 பேர், உங்கள 3 பேரு எங்கள்ல 3 பேர், இந்த 3 பேரும் சண்டை போடட்டும். இந்த 3 பேர் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, எதிரிங்க சொல்லிடுறாங்க. எதிரிங்க சொன்னதோட எதிரிங்க சைட்ல இருந்து ஷைபா கொஞ்சம் வயசான ஆளுக்கு தோதுவாக இஸ்லாமியர்கள்ல இருந்து வயசான ஆளாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இறக்குனாங்க. எதிரிகள்ல இருந்து வலீது கொஞ்சம் வாலிபர்களுக்கு தோதுவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இறக்குனாங்க. அடுத்து உத்துபாவும் கொஞ்சம் வயதானவர் தான். உத்துபாவுக்கு தோதுவாக உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேரையும் என்ன செய்றாங்க. முதல்ல போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்னாடி போரினுடைய வழக்கம் அதுதான். எடுத்த உடனே என்ன செய்யாது, போர் ஆரம்பிக்காது. படையில ரொம்ப முக்கியமான இந்த பக்கத்துல இருந்து சேர்களை என்ன செய்யணும், மோதிக்கணும். அவங்க மோதிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், போர் ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஹம்சா ரலியல்லாஹு யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா. வயசான ஆள்னா சும்மா சாதாரண வயசான ஆள் இல்லைங்க, சிங்கத்தை வேட்டையாடக்கூடிய வயசான ஆள்.
எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தாடி நரைச்சிருச்சு, அப்படி கண்ணுல சுருக்க விழுந்துரும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கூட போட்டி போட மதீனாவுல 27 வயது வாலிபர்கள் கூட முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷைபாவை மோதினாங்க. ஒரே வீச்சு தான், ரொம்பலாம் இல்லை. போனாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஷைபா ஹம்ஸாவை பார்த்ததோட பயந்துட்டான். யாரு கூட யாரு மோதுறதுங்கிற அச்சத்திலேயே பாதி உயிர் ஷைபாக்கு போச்சு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே போட போட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவே தேவையில்ல. ஹைபர் போர்ல ஹைபர் கோட்டையினுடைய கதவை தன்னுடைய கேடயமாக பிடிச்சவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கதவனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 60 பேர் அல்லது 70 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அந்த கதவையை தூக்க முடியும். அந்த அளவுக்கு பலம் நிறைந்தவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஒத்த கையில ஒரு கதவை தூக்கி என்ன செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்குனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வாள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து இரட்டை வாள் வீச்சாளர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. என்னன்னு சொன்னா, அவங்களுடைய வாள் முனியில மட்டும் இந்த சைடுல ஒரு கூர்மை இருக்கும், இந்த சைடுல ஒரு கூர்மை இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு போர்ல என்ன தெரியுமா செய்வாங்க? வார நேரம் வயிற்றுக்குள்ள விட்டு இப்படி திருப்பி தான் எடுப்பாங்க. விடும்போது 2 முனை என்ன செய்யும்? ஒரே வாக்குல போகும். உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி திருப்பிடுவாங்க. எடுக்கும் போது அப்படி குடல் குந்தாணி கிந்தாணி எல்லாம் என்ன செஞ்சிடும்? வெளியே கிழிஞ்சுக்கிட்டு வந்துடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. நேரா போனதோட வலித அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சீக்கிரமாவே என்ன செஞ்சிட்டாங்க? அவனை மௌத்தாக்கிறாங்க. இழுவரையில கிடக்குது யாருக்கு? உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உத்துபாக்கும் ரொம்ப இழுவரி. ஏன்னா உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வயசான ஆளு. இந்த பக்கத்துல உபைதுல்லா இவனை உத்துபாவை பார்த்தோம்னு சொன்னா அவன் ஒரு அளவுக்கு கொஞ்சம் தரகாத்திரமான ஆள். 2 பேரும் வயசான ஆள்னால கொஞ்சம் போட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு. இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, உள்ள போந்து உத்துபாவையும் என்ன செஞ்சிடறாங்க? கொன்னுடுறாங்க. இப்படி கொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, போர்கள் வந்து ரொம்ப ஆரவாரத்தோட என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. சஹாபாக்கள் போர்க்களத்துல தண்ணி தாகத்தோட பசியில முன்னாடி வர்றது யாருன்னு தெரியாத அளவுக்கு என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. பசி கிறக்குங்க. காலையில் ஆரம்பிக்கிற போர் லொஹருக்குள்ள முடியணும். காலையில் ஆரம்பிச்சு என்ன செய்யணும்? லொஹருக்குள்ள போர் முடியணும். பசியில சஹாபாக்கள் நின்றுட்டு இருக்கும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, என்னுடைய தோழர்களுக்கு நீ உதவியை இறக்கு யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குனான். எத்தனை மலக்குமார்கள் முதல்ல இறக்குனா? 1000 மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குனா. அந்த 1000 மலக்குகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர்க்களத்துல பங்கு பெற செஞ்சான். இறக்கும் போது மலக்குமார்கள் அல்லாஹ் எப்படி தெரியுமா இறக்குனா? முஸ்லிம்களுடைய சொந்த பந்த உறவினர்களுடைய தோற்றத்திலேயே அல்லாஹ் இறக்கி வச்சான். மலக்குமார்களை பார்த்து பயந்துடக்கூடாது, என்னடா ஆள் தெரியாத ஆளா இருக்கன்னு பயந்துடக்கூடாதுன்ட்டு தன்னுடைய சச்சா முகத்துல, பெரியத்தா முகத்துல, மாமா மச்சான் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்லங்க, இந்த சொந்தக்காரங்களுடைய முகபாவனையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000 மலக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வச்சான். இந்த 1000 மலக்குகளும் அந்த போர்க்களத்தில் என்ன செஞ்சாங்க? போர் புரிஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, இந்த போர்க்களத்தை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கான, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு சுருக்கமா என்ன செய்ய முடியாது, பேசி முடிக்க முடியாது. இறுதியாக என்ன செய்யுது? போர் லொஹருக்குள்ள முடியுது. வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைக்குது. வெற்றி யாருக்கு? முஸ்லிம்களுக்கு. எண்ணிக்கை பெருசு கிடையாது, எண்ணம் தான் பெருசு என்பதை உணர்த்தியது அன்று பத்ர் போர். எண்ணிக்கை எவ்வளவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்குதோ அதுக்கு தான் வெற்றி கிடைக்குங்கிறத பத்ர் போர் என்ன செஞ்சு உணர்த்துச்சு. இந்த பத்ர் போர்ல ரொம்ப அகால மரணம் அடைஞ்சவன் அபூஜஹல். அபூஜஹலுடைய மரணத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் ரொம்ப பெருமை பேசி தெரியக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் தன்னை மிஞ்சி ஆள் எங்கேயுமே இல்லைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அபூஜஹலை கொன்னது யார் தெரியுமா? 2 சின்ன பிள்ளைங்க, முஆத் முஅவ்வித். முஆத் முஅவ்வித் வரலாறுல மிகுந்த இடத்தை பிடித்தார்கள். 2 சிறார்கள், சின்ன பிள்ளைங்களா. எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க தெரியுமா? அபூஜஹலுடைய ஒட்டகத்தின் முட்டங்கால் இருக்கிறதே அந்த அளவுக்கு உயரம்தான். யாரு? முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா. முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ் மக்காவில் அபூஜஹலால என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டாங்களோ அதெல்லாம் கூட நின்று பார்த்தவங்க. 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கு, 2 சின்ன பிள்ளைங்க ஓடுறாங்க. இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து 2 சின்ன பிள்ளைங்க கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அபூஜஹல் ஒட்டகம் எங்க இருக்கு?
அபூஜஹல் எங்க நிக்கிறான் கேட்கும்போது அவங்க சின்ன பிள்ளைங்க தானே கேட்கன்னு விளையாட்டா சொன்னாங்க, இந்த நிக்காம போய் முடிஞ்சா கொண்டுக்கப்பா அப்படின்ட்டாங்க. யார்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த நிக்கா அவன் தான் அபூஜஹல், ஒன்னால முடிஞ்சா போய் அவனை கொண்டுக்க. இவங்க எவ்வளவுதான் இருக்கிறாங்க, அபூஜஹலுடைய ஒட்டகத்தினுடைய கால் முட்டங்கால் சைஸுக்கு தான் இருக்கிறாங்க. 2 பேரும் போனாங்க. 2 பேர்ல ஒருத்தவங்க ஒட்டகத்தினுடைய காலை வெட்டினாங்க. ஒட்டகத்தினுடைய காலை வெட்டினதோட அபூஜஹல் கீழே விழுந்தா. அபூஜஹல் கீழே விழுந்ததோட ஒருத்தவங்க அபூஜஹலுடைய கழுத்தை வெட்டினாங்க. கழுத்தை வெட்டினா முழுமையா வெட்டல, அறகுறையா வெட்டி விட்டு வந்துட்டாங்க. அவனுடைய உயிர் குத்து உயிரும் கொலை உயிருமாக ஊசலாடி கொண்டிருந்தது. எவ்வளவு நேரம் ஊசலாடிச்சு? பத்ரு போரே முடிஞ்சு போச்சு. வெற்றி முஸ்லிம்கள் பெற்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள்லாம் போய் எடுத்துட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூஜஹல்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தானே, அவன் என்ன ஆனான்னு போய் யார் பார்த்துட்டு வர்றது அப்படின்னு கேட்டாங்க. உடனே கூட இருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் யார் ரசூலுல்லாஹ். அப்படி போறாங்க. கடைசியில் அபூஜஹல் கீழே விழுந்து கிடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த வாஞ்சிரவானுக்கு எவ்வளவு திமிரு பத்தியலா, குலைரவா உயிர் குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குது, உயிர் மேலே இங்கேயும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போய் அவனை பார்த்ததோடு அவங்களுக்கு அளவு கடந்த கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததோட அபூஜஹல் தாடியை பிடிச்சாங்களாம். தாடியை பிடிச்சிட்டு கேட்டாங்களாம், ஏண்டா நீ தான் மக்காவில் பெரிய தலைவர்னு சொன்னிய அந்த அபூஜஹல் நீ தானடா? மதீனா மக்காவிலேயே என்னை தாண்டி யாருமே இல்லைன்னு சொன்னிய அந்த அபூஜஹல் நீ தானே? அந்த நேரத்திலேயே அவன் என்ன தெரியுமா சொன்னா, நீ யாரை வெட்டியிருக்க தெரியுதா? அபூஜஹல் சாவ போறான். நீ யாரை வெட்டியிருக்க தெரியுதா? மக்காவிலேயே சிறந்த ஒரு தலைவனை நீ வெட்டியிருக்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு முகத்துல காரி துப்பிட்டு வந்துட்டாங்க. கடைசியா போர் முடிஞ்சவன் அபூஜஹல், உத்துபா, ஷைபா, வலீது, இந்த 4 பேரும் எப்படி தெரியுமா கிடந்தாங்க? அவங்களுடைய உருவம் மாறி, நிறம் மாறி, உடம்புகள் வீங்கி போயிருச்சுங்க. பொதுவாக ஒரு ஜனாசான்னு சொன்னால் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சா வீங்கும். கொல்லப்பட்டு 2 மணி நேரங்களில் உடலினுடைய நிறமே மாறி உடல் வீங்கி போய் கிடந்தாங்க 4 பேரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த 4 பேர் இந்தந்த இடத்துல தான் மௌத்தாய் கிடப்பான் பார்த்துக்குங்கன்ற ரசூலுல்லாஹ் மார்க் பண்ணி கொடுத்தாங்க. கரெக்டாக ரசூலுல்லாஹ் எங்கே மார்க் பண்ணாங்களோ அதே இடத்துல தான் என்ன செஞ்சாங்க, அவங்க மௌத்தாய் கிடந்தாங்க. அப்போ உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் ரொம்ப பெருமை பேசி என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, வாழக்கூடாது. அதோட போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் அப்படியே அந்த போர் நடந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா சில பேருக்கு கையில் கத்தியால் வெட்டுப்பட்டு ரத்தங்கள் வடிஞ்சு காயத்தோட சில பேர் கிடக்குறாங்க. சில பேரை பார்த்தா காயங்கள் இல்லை, ரத்த காயங்கள் இல்லை, நல்ல பழுக்க ஒரு கம்பியை காய்ச்சி வச்சா எப்படி இருக்கும், சூடு காயங்கள் மாதிரி இருந்துச்சு. இதை குறித்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த பத்ர் போர்ல உங்களுக்கு உதவி புரிவதற்காக மலக்குமார்களை இறக்கியிருக்கிறான். மலக்குமாருங்க ஒளியால் ஆனவர்கள் இல்லையா, அவங்க கையில இருந்த வாளும் ஒளியால் ஆனதுதான். அவங்க வெட்டினவங்களுடைய முகமெல்லாம், அவங்க வெட்டினவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் சூடு போட்ட மாதிரியும், நீங்க வாளால் வெட்டினதெல்லாம் இரத்த காயங்கள் மாதிரி இருந்துச்சு. சகோதரர்களே, இந்த பத்ர் போர் சும்மா கிடையாதுங்க. இந்த பத்ர் போர்ல சஹாபாக்களுடைய அண்ணன் தம்பியெல்லாம் எதிரணியில் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய நிறைய சஹாபாக்களுடைய சச்சா பெரியத்தா மாமா மச்சா அண்ணன் தம்பியெல்லாம் எங்க இருந்தாங்க, எதிரணியில இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுடைய ஈமான சோதிச்சு பார்க்கறதுக்காக சொந்தக்காரங்களை நேருக்கு நேர் அல்லாஹ் மோத விட்டான். உனக்கு பாசம் ஜெயிக்குதா, உன்னுடைய பாசம் மிகுக்குதா, அல்லது உன்னுடைய இஸ்லாமிய உணர்வு மிகுக்குதான்னு பார்க்க, இஸ்லாமியனுடைய உணர்வு தான் சொல்லி, ஈமான் தான் முக்கியம் சொல்லி, சொந்தக்காரங்களே கூட பிறந்த அண்ணன் தம்பிய அந்த போர்க்களத்துல வெட்டி மாய்த்த சஹாபாக்கள் எத்தனையோ பேர்கள். அதெல்லாம் தனித்தனி ஒவ்வொரு வரலாறு. அப்போ இந்த பத்ர் போர்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தாலும் அந்த உத்தரவை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராகணும். அதில் இன்னும் சிரமம் இருக்குமே, இன்னும் கஷ்டம் இருக்குமே, இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அதை அலசி ஆராய்ந்து நமக்கு தோதுவாக எதையும் நாம் செய்யக்கூடாது.
அல்லாஹ் சிரமத்தோடு தான் ஒரு இலகுவான வாழ்க்கையை வச்சிருக்கிறான். மிகுந்த கஷ்டத்திற்கு பிறகுதான், மிகுந்த சோதனைக்கு பிறகுதான், மிகுந்த துன்பத்திற்கு பிறகுதான் இன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எடுத்த இடப்பிலே நான் இன்பத்தோடு தான் இருப்பேன் என்று சொன்னால் அந்த இன்பம் நிலைத்து இருப்பதல்ல. சஹாபாக்கள் மிகுந்த கஷ்டத்தோடு கவலையோடு காலணிகள் இல்லாமல் போர்க்களத்தில் நின்னார்களே, கடுமையான வெயில், வெயிலினால் வெயில், நம்ம வாயால சொல்ல முடியாத அளவிற்கான வெயிலில் சஹாபாக்கள் நின்றார்கள். சகோதரர்களே, அந்த வெயிலுடைய நேரத்தில் நடந்த அந்த பத்ரு போர் இருக்குது, அது மிகுந்த உன்னதமான ஒரு போர். அது மாத்திரமல்ல, இந்த பத்ரு போரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை இன்னும் நம்ம பேச போனால் கூட இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நினச்சோம் போவோம். அதனால் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் நமக்கு எடுத்து நடக்கணும்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கணும். என்றைக்குமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம எதை செய்கிறோமோ அதுக்கு தான் அல்லாட்ட நிறைய கூலி இருக்குது. கிளம்பி நிற்கிறோம், தொழுகைக்குன்னு கிளம்பி நிற்கிறோம், நிற்கும் போது ஒரு வேலை வந்துருச்சு. வேலையா தொழுகையா, வேலையா தொழுகையா? வேலைக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம், தொழுகையை பின்னாடி பார்த்துக்கோன்ட்டு. பொதுவாக எங்க நம்ம ரெஸ்பெக்ட் எதுக்கு அதிகம் கொடுக்கிறோம்? துன்யாவுக்கு ரெஸ்பெக்ட் அதிகம் கொடுக்கிறோமா அல்லது ஆகிரத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோமான்னு கேட்டா துன்யாவுக்கு தான் நிறைய டைம்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம். வாழ்க்கையில நம்ம இப்படி ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும், இப்படி ஒரு மாடலேஷன் நம்ம ஏற்படுத்தி வைக்கணும். என்ன, ஒரு 4 டைம் துன்யாவுக்கு நான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், ஒரு 2 டைமாவது ஆகிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 4 நேரம் என்னுடைய வியாபாரத்துக்காக தொழுகையை விட்டுட்டு போயிட்டேன், ஒரு 2 நேரம் தொழுகைக்காக வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்காக வேலையை விட்டுட்டு என்ன செஞ்சிடறது, வந்துடுறது இல்லையா? நம்ம கூட என்ன செய்வோம், கணவன் மனைவியா இருந்தா எப்போ பார்த்தாலும் சண்டை போடக்கூடாதுங்க, எப்பமாவது ஒரு சண்டை போடணும், எப்பமாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆனால் நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படி இருக்கிறோமான்னு கேட்டால் என்ன செய்யறதில்ல, இருக்கிறதில்லை. எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருக்கிற சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம குறைபாடுகளை நிகழ்த்தி உலகராகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்ரு போருடைய தினத்தில் சஹாபாக்களை எப்படி அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அது போன்று நம்மை பொருந்தி கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. இப்பொழுது யாசீன் ஓதி துவா செய்யப்பட இருக்கிறது. இந்த துவாவில் யார் யாருக்கு என்னென்ன நியத்துகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் முழுமையாக நியத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது அனைத்து நல்ல